கார்த்திக் இப்படித்தான் என்று அவர்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் பாட்டியும் அவனோடு சேர்ந்து இந்த அளவுக்கு தரம் இறங்கி போவார் என்று அவர்களே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர்களுக்கெல்லாம் நேர் எதிராக கார்த்திக்கின் முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு தெரிந்தது. டே ஹரீஷ், நான் எத்தனை தடவை திட்டம் போட்டு உன்னை பழிவாங்க நினச்சாலும் அது எப்படியோ கடைசியில் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருது. ஆனால் இந்த தடவை அப்படி நடக்காது என்று தனக்குள் நினைத்தவன் பாட்டியின் முன்னால் முகத்தை பாவமாக வைத்து கொண்டான். இப்படியே ஒரு வாரம் கடந்திருக்க தியானா மீடியாவில் தனது ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்திருந்த ஹரீஷ் தனக்கு முன்னால் இருந்த டாக்குமெண்ட்டுகளை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் கவலையின் ரேகைகள் தெரிந்தது. சார், இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் 20% வரைக்கும் ட்ராப் ஆகிடுச்சு. அவனுக்கு முன்னால் நின்று இருந்த நிக்கிதா சீரியஸான டோனில் சொல்லி கொண்டிருந்தாள். ஏன் சடனாக அப்படி நடந்துச்சு? ஹரீஷ் கையில் இருந்த டாக்குமெண்ட்ஸையும் முன்னால் இருந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையும் மாறி மாறி பார்த்தபடி கேட்டான். இந்த 3 நாளாக சென்னையில் இருக்கிற பெரிய கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணுறாரு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்பெனி ஷேர்ஸும் டவுன் ஆகுது. இதை கண்டிப்பாக சாதாரணமான ஒருத்தரால் செய்ய முடியாது. அப்படி பார்க்கும்போது யாரோ ஒரு பெரிய கை தான் பேக்ரவுண்டில் இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது சார். ஆனால் ஆள் தான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நிக்கிதா சொல்லவும் ஹரீஷின் முகம் இறுகியது. கொஞ்ச நாளில் இவ்வளோ பெரிய சேஞ்சை உருவாக்க முடியுதுன்னா உண்மையிலேயே இதுக்காக அவங்க ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க. அவன் தனக்குள் யோசித்தபடி சொல்ல, அப்படின்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நிக்கிதா ஆச்சரியமாக கேட்டாள். தலையாட்டிய ஹரீஷ், இந்த லாஸ்ட் 10 டேஸாக என்னால் கம்பெனியில் கொஞ்சம் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் வேறு சில வேலைகளில் பிஸியாக இருந்துட்டேன். அது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. இதை நாம் இப்படியே விட முடியாது. உடனடியாக ஏதாவது செஞ்சாகணும். ஓகே நிக்கிதா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் சொன்ன ஹரீஷ் அவனுடைய ஃபோனை எடுத்து யாருக்கோ அழைத்தான். ஹரீஷ் அந்த ஆள் யார் என்று கண்டுபிடித்து விட்டான் என்பது நிக்கிதாவுக்கு புரிந்தாலும் அவனாக சொல்லாமல் அதை கேட்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. அதனால் அவள் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினாள். அதே நேரத்தில் ஹரீஷ் அழைத்த நபரும் மறுமுனையில் ஃபோனை எடுத்திருந்தார். சொல்லு ஹரீஷ் என்ற ஆனந்தின் குரலில் பழைய மிடுக்கு வந்திருந்தது. சித்தப்பா, நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் நம்ம நேரடியாகவே பேசலாம். ஹரீஷ் அழுத்தமாக சொல்ல அந்த பக்கம் அவனுடைய சித்தப்பா கொஞ்ச நேரம் எதுவுமே பேசவில்லை. பிறகு, ஆமாம், ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் இதை செஞ்சது என்றார். ஏன்? ஹரீஷ் ஒரே வார்த்தையில் திருப்பி கேட்டான். அவனுக்கு இப்போது உண்மையை தெரிந்து கொண்டாக வேண்டும். ஏன்னு உனக்கு தெரியாதா? ஆனந்த் அலட்சியமாக கேட்டார். நான் என்ன பண்ண சித்தப்பா? நீங்களும் தாத்தாவும் கூப்பிட்டீங்கன்னு என்னோட பழைய கோபத்தெல்லாம் விட்டுட்டு நியூயார்க் வந்தேனே, அதை சொல்கிறீங்களா? இல்லை அங்கே வச்சு எனக்கு நடந்த அவமானங்களை பற்றி பேசுகிறீங்களா? ஹரீஷ் எந்த உணர்ச்சியும் இன்றி கேட்டான். அதற்கு நேரடியாக பதில் சொல்ல விரும்பாத ஆனந்த், இந்த கொஞ்ச நாளாக நீ செய்கிற விஷயங்கள் எங்கள் எல்லாரையும் கோபப்படுத்திட்டு இருக்கு. உங்கள் தாத்தா இப்போ நீ காலையே தரையில் நிற்காமல் ரொம்ப உயரத்தில் பறக்கிறதா நினைக்கிறாரு. அதனால் உன்னை பூமிக்கு கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி சில பாடங்கள் கற்றுத்தர வேண்டியிருக்கு. இது கூட உன்னோட நல்லதுக்காக தானே வச்சுக்கோயேன் என்று அமைதியாக கூறினார். அவர் கூறிய விதம் ஹரீஷை காயப்படுத்த, நீங்கள் இப்படி செய்கிறதால நான் கொடுத்த 8000 crore திரும்ப கேட்பேன்னு உங்களுக்கு கவலை இல்லையா? அவனும் பொறுமையாகவே கேட்டான். ஹரீஷ், ஓன் பணம் உனக்கு வேணும்னா அதை இப்போ கூட என்னால் உனக்கு மாற்ற முடியும். ஆனால் அதை வச்சு தியானா மீடியாவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா அது நடக்காது. இது எல்லாமே உங்கள் தாத்தாவோட முடிவு தான். நீ இங்கே வந்து எங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் என்னால் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். ஆனந்த் சொல்ல ஹரீஷின் கை முஷ்டி இறுகியது. ஏன் சித்தப்பா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல? அங்கே என்ன நடந்துச்சுன்னு மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அவங்க உங்களோட ஃபேமிலி. அதில் நானோ என் அப்பா அம்மாவோ இல்லை, அப்படி தானே என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் ஃபோனை வைத்தான். கொஞ்ச நேரம் யோசித்த ஹரீஷ் தீபக், ஐரா, ராபர்ட், பிரசன்னா எல்லோரையும் தன்னுடைய கம்பெனிக்கு வர சொன்னான். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அவர்கள் ஒவ்வொருவராய் வந்து சேர்ந்தனர். ஹரீஷ், என்ன நடக்குதுங்க? எதுக்காக ராஜேஸ்வரன் ஃபேமிலி திடீர்னு சென்னை கம்பெனிஸ் மேலே இப்படி ஒரு ஃபினான்ஷியல் அட்டாக் நடத்துகிறாங்க? ஐரா தான் முதலில் கேட்டாள். அவளுடைய கம்பெனி ஷேர்ஸும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருந்தது. அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சென்னையில் இருக்க முக்கியமான கம்பெனிஸில் அவங்களால ஈஸியாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை தான், தீபக் கசப்புடன் சொன்னான். சென்னையின் முக்கியமான பிஸ்னஸ் பிஸ்தாக்களான அவர்கள் இந்த பிரச்சனையின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை சீக்கிரமாகவே கண்டுபிடித்திருந்தனர். அது ராஜேஸ்வரன் ஃபேமிலி என்று தெரிந்தவுடன் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதனால் ஹரிஷும் தானே பாதிக்கப்படுவான், அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லையா என்று யோசித்தார்கள். ஏன் பாஸ், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா? அதனால தான் அவங்க இப்படி செய்கிறாங்களா
ராபர்ட் கரெக்டாக பாயிண்டை பிடித்தான். ஆமாம் என்று தலையசைத்த ஹரீஷ், இப்போ நாம் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஏற்கனவே அவங்களோட முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அதை தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் இங்கே குவெஸ்டின். ஹரீஷ் அவர்களை பார்த்து கேட்டான். உடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னதான் அவர்கள் பிஸ்னஸில் பெரிய அளவில் வளர்ந்திருந்தாலும் இப்போதும் ராஜேஸ்வரன் குடும்பத்தின் செல்வாக்கிற்கு முன்னால் அவர்கள் சின்ன லெவல் தான். அதனால் அவர்களை எதிர்த்து என்ன செய்வதென்று புரியவில்லை. பாஸ், இது சம்பந்தமாக உங்ககிட்ட ஒரு ஐடியா இல்லாமல் கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. அது என்னன்னு சொல்லுங்கள். அது என்னவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். பிரசன்னா வெளிப்படையாக கேட்க ஹரீஷ் அவனை பார்த்து சின்னதாக சிரித்தான். ஆமாம் ஹரீஷ், நாங்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணமே நீ தான். அதனால் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். ஐராவும் அவளுடைய பங்கிற்கு சொன்னாள். மற்றவர்களும் அதற்கு சம்மதமாக தலையாட்டினார்கள். இப்போ இருக்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக தெரிஞ்சாலும் அதுக்காக ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க ஷேர் மார்க்கெட்டை டவுன் ஆக்க ட்ரை பண்ணுற அதே நேரத்தில் நாம் அதை ஸ்டடி ஆக்கணும். பணம் அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, நம்மக்கிட்டேயும் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச மேக்ஸிமம் அமௌண்ட்டை நாமளும் ஷேர் மார்க்கெட்டில் இறக்குவோம். ராஜேஸ்வரன் ஃபேமிலி என்ன தான் பெரிய லெவலில் இருந்தாலும் நாம் எல்லாரும் கை கோர்த்து ஒன்றா இதை செஞ்சோன்னா கண்டிப்பாக அதை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஹரீஷ் ஸ்ட்ராங்காக கூறினார். ஹரீஷ் சொல்கிறது சரிதான். அவங்களோட பவர் என்னன்னு அவங்க காமிச்சிட்டாங்க. நம்ம யூனிட்டியோட ஸ்ட்ரென்த் என்னென்னு நாம் காமிப்போம். நாம் எல்லாருமே 0லேருந்து தொடங்கினவங்க தான். சப்போஸ் இதனால் நம்ம எல்லாத்தையும் இழக்க வேண்டி வந்தாலும் நம்மளால் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்களால அது முடியாது. அதுதான் நம்மளோட பலம், அவங்களோட பலவீனம். அதைத்தான் இப்போ நாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். தீபக் சொல்ல ஹரீஷ் அவனை பெருமையுடன் பார்த்தான். அடுத்த 1 மணி நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களே அதிர்ந்து போகும் அளவிற்கு அடுத்தடுத்த அதிரடிகள் அரங்கேறியது. முதலில் ராஜேஸ்வரன் ஃபேமிலி கோடிக்கணக்கான ரூபாய்களை இன்வெஸ்ட் செய்ய, பின்னாடியே ஹரீஷ், தீபக், ஐரா என்று பலரும் அதே அளவு பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் கொட்டினார்கள். ஒரு பக்கம் ராஜேஸ்வரன் குடும்பம் சென்னையில் உள்ள கம்பெனிகளை பலவீனமாக்க முயற்சிக்க, ஹரீஷும் அவனுடைய நண்பர்களும் அது மொத்தமாக சரிந்து விடாமல் தாங்கி பிடிக்க முயற்சித்தனர். இவ்வாறு ஷேர் மார்க்கெட்டில் நடந்த அளவுக்கு அதிகமான ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஒரு வழியாக அன்றைய தினம் ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் சமயத்தில் ஹரீஷ் எதிர்பார்த்தது போலவே ஓரளவிற்கு ஸ்டெடியான நிலைமைக்கு வந்திருந்தார்கள். தீபக்கின் நண்பர்கள் 4 ஹரீஷ் சொல்வதை அப்படியே ஃபாலோ பண்ண போவதாகவும் அதனால் அவர்கள் என்ன இழந்தாலும் பரவாயில்லை என்றும் அவனுக்கு உறுதியளித்தனர். ஹரீஷின் சாம்ராஜ்யத்தில் முதல் 4 பில்லர்களாய் அவர்கள் இருந்தனர். அதே நேரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் குழப்பம் ஏஜே ஃபேமிலியையும் விட்டு வைக்கவில்லை. அதற்காக ஏஜே கம்பெனியில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட சந்தனாவை தனியாக விட யோசித்த ஹரீஷ் தானும் உடன் சென்றான். அவனை பார்த்ததும் பாட்டியும் கார்த்திக்கும் முகத்தை சுளித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் ரகசியமாக பார்த்து கொண்டனர். ஹரீஷ் அதையெல்லாம் கவனித்தாலும் கண்டுகொள்ளாமல் ஒரு ஓரமாக அமைதியாக கை கட்டி நின்றான். இன்னைக்கு நம்மளோட ஷேர்ஸ் எந்த அளவுக்கு டவுன் ஆகியிருக்கு? அனுராதா கவலையான முகத்துடன் கேட்டார். பாட்டி, நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே 60% கீழே போயிடுச்சு. பக்கத்தில் நின்ற ஒருவர் கவலையுடன் சொன்னார். அடுத்து என்ன பேசுவதென்று தெரியாமல் ஒரு நிமிடம் அந்த இடமே அமைதியாக இருந்தது. இப்போ நாம் என்ன பண்ணுறது? இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா நாம் சீக்கிரத்திலேயே எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கும், அனுராதா சற்று விரக்தியுடன் கூறினார். மற்றவர்களுடன் ஒப்பிடும் பொழுது சின்ன லெவலில் இருக்கும் அவர்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் இந்த மாதிரியான எக்கனாமிக் வாரையெல்லாம் ரொம்ப நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. பாட்டி, என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்குது. பட் நீங்கள் எல்லாரும் அதை ஒத்துக்குவீங்களான்னு டவுட்டாக இருக்குது. கார்த்திக் வழக்கம் போல தனது ட்ராமாவை தொடங்கினான். வாவ் கார்த்திக், நிஜமாக உங்ககிட்ட இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா? அனுராதா ஆர்வமாக கேட்டார். அதை பார்க்கும் பொழுது ஹரீஷுக்கு சிரிப்பு வந்தது. எப்படியும் ஏடாகூடமான ஒரு ஐடியாவை தான் சொல்லுவான். இவனுக்கு தான் நேர் வழியில் போய் பழக்கமே இல்லையே. இந்த ஃபேமிலி இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு முதல் காரணமே அவன்தான். ஆனால் அவனை தான் இந்த பாட்டி ரொம்ப விசுவாசமாக நம்புகிறாங்க. அவன் மட்டும் அன்னைக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தடுத்துருந்தான்னா இந்த பிரச்சனைலாம் வந்தே இருக்காது. அது கூட ஏன் இந்த பாட்டிக்கு புரிய மாட்டேங்குது? அந்த முட்டாள் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்புகிறாங்க. அப்படி என்னதான் அவங்ககிட்ட மட்டும் ஸ்பெஷல் பாசமோ என்று சலிப்புடன் நினைத்து கொண்டான். தியானா மீடியா தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டையே லீடு பண்ணாங்க. நாம ஏன் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது? நம்மளோட பாதி ஷேர்ஸை அவங்கள வாங்க சொல்லுவோம். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்மளோட மீதி ஷேர்ஸை காப்பாற்றிக்கலாம். கார்த்திக் நிதானமாக தனது திட்டத்தை விவரிக்க, கார்த்திக் சொல்கிறதும் சரிதான், நாம் தியானா மீடியா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். கூட்டத்தில் ஒருவர் முதல் ஆளாக ஆதரவு தெரிவித்தார். ஆனால் தியானா மீடியா இதை அக்செப்ட் பண்ணுமா? அவங்க இந்த ஹெல்ப் பண்ண ஒத்துக்குவாங்களா? இன்னொருவர் சந்தேகத்துடன் கேள்வி எழுப்பினார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரீஷ் யோசனையுடன் நெற்றியை சுருக்கினான்.
கார்த்திக் எதற்காக இந்த திட்டத்தை சொன்னான் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. சந்தனாவும் அதை உணர்ந்தாளா என்பதை பற்றி தான் அவனுக்கு கவலையாக இருந்தது. சந்தனா, கார்த்திக் சொன்ன ஐடியாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? பாட்டி அக்கறையுடன் கேட்டார். அவரை நேராக பார்த்த சந்தனா, அதை பற்றி நீங்கள் தான் முடிவு சொல்லணும் பாட்டி என்று ஒரு கூர்மையான பார்வையுடன் சொன்னாள். நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகி அதோட மதிப்பை இழந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு வேறு வழி இல்லை. இப்போ சந்தனா பாட்டியோட முடிவுன்னு சொல்லிட்டதால அவளோட 50% ஷேர்ஸை இதுக்காக கொடுக்கணும். பாட்டியை முந்திக் கொண்டு சொன்ன கார்த்திக் வஞ்சகமாக சந்தனாவை இதில் கோர்த்து விட்டான். சந்தனா அவசரப்பட்டு அதற்கு சம்மதம் சொல்லி விடுவாளோ என்று பயந்த ஹரீஷ் வேகமாக முன்னால் வந்தான். என்ன கார்த்திக், பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? உங்கள் எல்லார்கிட்டையும் தான் ஷேர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது சந்தனா மட்டும் எதுக்காக 50% ஷேர்ஸை மொத்தமாக விட்டு கொடுக்கணும்? இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஆமாம், அதுக்கு முன்னாடி அவள் எவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஹரீஷ் காட்டமாக கேட்டான். கம்பெனியோட 60% ஷேர்ஸ் இப்போ அவ கையில் தான் இருக்குது. அப்படின்னா இது அவ செய்யாமல் வேற யார் செய்வா? ஒரு வெறுப்பான பார்வையுடன் நக்கலாக பதில் சொன்ன கார்த்திக், அவள் இன்னும் இந்த ஏஜே ஃபேமிலியில் தன்னை ஒரு மெம்பராக நினச்சான்னா கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும் என்று நேரடியாகவே சந்தனாவை எமோஷனல் பிளாக்மெயில் செய்தான். எப்படி பார்த்தாலும் இந்த ஷேர்ஸ் அவளுடையது இல்லை என்பதால் இவ்வளவு நாள் அவளை பாதுகாத்த இந்த குடும்பத்திற்கு நன்றி கடனாக அவள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆளாளுக்கு அட்வைஸ் செய்ய தொடங்கினார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே சந்தைக்கடை போல மாறியது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அனுராதா சத்தமாக கத்தி அந்த இரைச்சலை நிறுத்தினார். பிறகு சந்தனாவை பார்த்து வலுக்கட்டாயமாக சிரித்து வைத்த அவர், சந்தனா, இது நம்ம ஃபேமிலியோட மான பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லாரோட வாழ்க்கையும் இதில் தான் அடங்கியிருக்கு. நீ ஏன் உன்னோட அந்த ஷேர்ஸை இதுக்காக கொடுக்கக்கூடாது? எப்படி இருந்தாலும் அது உன்னோடது இல்லை தானே என்று நயவஞ்சகத்துடன் பேசினார். அவளோடது இல்லைன்னு யார் சொன்னது? உணர்ச்சி வசப்பட்ட ஹரீஷ் இருக்கும் இடத்தை மறந்து கோபமாக கத்தினான். என்ன சொன்ன? அனுராதா அவனை பார்த்து ஆவேசமாக கேட்டார். ஹரீஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக அவன் மீது பாய்ந்து கொண்டு வந்த கார்த்திக், டேய், நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க. உனக்கு ஒரு சில பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அதுக்காக எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸில் தலையிடுற வேலைலாம் வச்சுக்காத. அதுக்கான தகுதியும் உனக்கு இல்லை. ஆமாம், நீ யாரும் முதல்ல இவளோட ஹஸ்பண்டாக இருந்தால் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசுவியா என்று அவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை ஹரீஷ் மீது மொத்தமாக காட்டினான். உடனே அந்த ஆட்டு மந்தை குடும்பம் ஹரீஷை பற்றி தவறாக பேசத் தொடங்கினார்கள். அவன் இந்த குடும்பத்தின் உண்மையான மெம்பர் இல்லை என்பதால் இதில் வாய்ஸ் கொடுப்பதற்கு அவனுக்கு ரைட்ஸே இல்லை என்று கூறினார்கள். எல்லோரையும் பார்த்து கை உயர்த்தி அமைதிப்படுத்திய கார்த்திக் தன்னுடைய திட்டத்தை இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் செய்தான். பாட்டி, நான் சமீபத்தில் தான் தியானா மீடியாவோட சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தரை பார்த்தேன். சந்தனா மட்டும் அவளோட ஷேர்ஸை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் நாம் அவங்கக்கிட்ட ஒரு டீல் பேசி வித்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் திரும்பவும் விலை கொடுத்து அதை வாங்கிக்கலாம் என்று அவன் சொல்ல பாட்டியின் முகத்தில் பளிச்சென்று வெளிச்சம் தெரிந்தது. சரி, நீ சொல்கிற வழிக்கே நான் வரேன். அப்படி திரும்ப வாங்கினதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் எப்படி பிரித்து கொடுப்பீங்க? சடனாக ஹரீஷ் கேட்டதும் எல்லோரும் பேச்சை நிறுத்தினார்கள். அனுராதா பாட்டியின் முகம் இறுகியது. சந்தனா எதுவும் பேசாமல் யோசனையுடன் நின்றாள். முன்பெல்லாம் ஹரீஷ் இதுபோல் பேசும்போது வேகமாக தடுத்து நிறுத்தும் அவள், இந்த முறை அவன் தன் ஃபேமிலிக்கு எதிராக பேசினாலும் ஒரு முறை கூட தடுக்க முயற்சிக்கவில்லை. அவளுடைய அந்த மாற்றத்தை அங்கிருந்த யாரும் கவனிக்கவில்லை. அவர்கள் அவளை பழைய சந்தனாவாக நினைத்துதான் பேசிக்கொண்டு இருந்தார்கள். பாட்டி தானே இந்த ஃபேமிலியோட ஹெட்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷேர்ஸ் எல்லாம் அவங்க பேரில் தான் போகும். கார்த்திக் சாதாரணமாக சொன்னான். கார்த்திக், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லைல்ல? ஹரீஷ் சத்தமாக இதை கேட்டான். டேய், யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற? நீ சொல்கிறத பார்த்தா சந்தனாவுக்கு இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண மனசில்லை போல. கார்த்திக் அமைதியாக இருந்த சந்தனாவை குறிவைத்து அடித்தான். ஹரீஷ் அதற்கும் ஏதோ பதில் சொல்ல போக சந்தனா அவனுடைய கையை பிடித்து தடுத்தாள். சந்தனா, வந்ததிலிருந்து உன் ஹஸ்பண்ட் தான் பேசிக்கிட்டே இருக்கான். இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற? பாட்டி ஒரு கணக்கிடும் பார்வையுடன் அவளை கேட்டார். பாட்டி, கார்த்திக்கோட ஐடியா உண்மையிலேயே பெஸ்ட்டு தான், நான் அதை ஏற்றுக்கிறேன். சந்தனா நிதானமாக சொல்ல அனுராதாவின் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. கார்த்திக்கின் முகத்திலும் தான் நினைத்ததை சாதித்துவிட்ட வெற்றி களிப்பு தெரிய அவள் சொன்னதை கேட்டு ஹரீஷ் அதிர்ச்சி அடைந்தான். இல்லை என்று அவன் கத்த வாயை திறக்க அதற்கு முன் சந்தனாவே மீண்டும் பேச்சை தொடங்கியிருந்தாள். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் எல்லாருமே திருப்பி சொல்கிற மாதிரி இது என்னோட ஷேர்ஸ் கிடையாது. மிஸ்டர் ராகவ் என்னை நம்பி ஒப்படைச்சது. அதனால் இதை மொத்தமாக தூக்கி கொடுக்க எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதே சமயம் இந்த கம்பெனியை காப்பாற்ற வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்க ஷேர்ஸில் பாதி 30% நான் தரேன். இந்த குடும்பத்தோட தலைவியான பாட்டி அவங்களோட பங்கா 20% தரட்டும். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் கொடுத்த மாதிரியே அவங்க ஷேர்ஸை திரும்ப எடுத்துக்கலாம். சந்தனா,
முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி இதை கூறினாள். அவர்களுடைய வார்த்தையை வைத்து அவர்களையே திருப்பி அடித்தாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஏஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் முகத்தில் ஈ ஆடவில்லை. சந்தனா இவ்வளவு தெளிவாக பேசுவாள் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. உனக்கு என்ன தைரியம்? அவ்வளவு நேரம் சந்தனாவிடம் காட்டி வந்த சாந்தமான முகத்தை மாற்றி கோபமாக கத்தினார் அனுராதா. சந்தனா பேசியதை கேட்டு சந்தோஷத்தில் உறைந்து நின்ற ஹரிஷ் பாட்டி கத்தியதை பார்த்து சத்தமாக சிரித்தான். இப்போ நீ ஏண்டா சிரிக்கிற? கார்த்திக் பல்லை கடித்து கொண்டு அவனை கேட்டான். இல்லை, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நிஜமாவே நீங்கள் எல்லாரும் உங்களை ஒரே ஃபேமிலியாக தான் நினைக்கிறீங்களா? ஏன் உங்கள் ஃபேமிலி மேலே உங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை? ஏமாற போகிற விஷயத்தில் மட்டும் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாரும் அவ்வளோ ஒத்துமையாக போய் போட்டி போட்டுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க. இப்போ கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அதில் ஷேர்ஸ் வச்சுருக்க ஒருத்தர் கூட நான் இவ்வளவு தரேன்னு வாயவே திறக்கலை. சந்தனா அவளோட ஷேர்ஸில் பாதியை தரேன்னு சொல்லிட்டா. அப்போ நியாயப்படி இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்கிற ஷேர்ஸில் பாதியை தரணும் இல்லை? ஹரிஷ் கேட்க பதில் சொல்ல முடியாமல் எல்லோரும் தலைகுனிந்து நின்றார்கள். இப்போ நஷ்டம்னு வந்த உடனே என்னோட ஒய்ஃபை அவகிட்ட இருக்கிற ஷேர்ஸ் மொத்தத்தையும் கொடுக்க சொல்கிறீங்க. அப்போ நாளைக்கு லாபம் வந்தாலும் இதே மாதிரி எல்லா ப்ராஃபிட்டையும் அவளுக்கு விட்டு கொடுத்துருவீங்களா? அவன் கிண்டலாக கேட்க யாருமே வாயை திறக்கவில்லை. அவன் பேசுவது அத்தனையும் உண்மை என்று அவர்களுக்கு புரிந்தது. உன்னை எவ்வளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பல்ல, முதல்ல இவனை தூக்கி யாராவது வெளியே போடுங்க. அனுராதா ஆக்ரோஷத்துடன் கத்தினார். ஹரிஷ் பேசிய உண்மைகள் அவருடைய மனசாட்சியை சுட்டு பொசுக்கியது. இதே டயலாக எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க பாட்டி? நீங்கள் என்ன கத்துனாலும் இங்கே இருக்கிற யாருக்கும் என் மேலே கை வைக்கிற தைரியம் கிடையாது. அவ்வளோ ஏன் உங்கள் செல்ல பேரன் கார்த்திக்கிட்டேயே அதை செய்ய சொல்லி பாருங்களேன். ஹரிஷ் திமிராக கூறினான். அதை கேட்டு கார்த்திக்கின் முகம் வெளிரியது. விஜேந்தர் சிங் வாங்கிய அடிகள் இன்னும் அவன் கண்ணுக்குள்ளேயே இருந்தது. ஹரி, போதும், நாம் போகலாம் சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்த சந்தனா, என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன் பாட்டி, அது உங்களுக்கு ஓகேனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்புறமா நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி பேசிக்கலாம் என்றவள் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த ஹரிஷின் கைகளை பிடித்து கொண்டு கம்பீரமாக வெளியேறினாள். அனுராதா பாட்டி அவர்களை தடுக்கப் போவதில்லை என்று தெரிந்த கார்த்திக் எதுவும் செய்ய முடியாமல் கோபத்துடன் கால்களை தரையில் உதைத்தான். சந்தனா, இப்போ ரிமோட் கண்ட்ரோல் உன் கையில் இருக்கிறதுனால உன்னோட யூஸ்லெஸ் ஹஸ்பண்டோட சேர்ந்து இந்த ஆட்டம் போடுற. இதெல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. அந்த 60% ஷேர்ஸும் உன் கையிலிருந்து பிடுங்கினதுக்கப்புறம் இந்த கார்த்திக் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். மனதிற்குள் சபதம் எடுத்தவன் போகும் அவர்களை வெறியுடன் பார்த்தான். காரில் ஏறிய உடனேயே ஹரிஷ் முதல் வேலையாக, பேபி நான் கூட பயந்துட்டேன், ஆனால் நீ சூப்பராக கலக்கிட்ட, உற்சாகமாக அவன் சொல்ல சந்தனா வெட்கத்துடன் சிரித்தாள். எல்லாம் நீ பின்னாடி நிற்கிற தைரியம்தான் ஹரி சொன்னவள் அவனுடைய தோள் மீது சாய்ந்து கொண்டாள். அடுத்த நாள் ஹரிஷ் ஆஃபீஸிற்குள் நுழைய நிகிதா அவனுக்காக கவலையுடன் காத்திருந்தாள். என்னாச்சு நிகிதா? யோசனையுடன் அவன் கேட்க, சார், நம்ம கம்பெனியோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரும் உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றாள். அவளுடைய ரியாக்ஷனில் இருந்தே அவர்கள் நல்ல விஷயத்திற்காக காத்திருக்கவில்லை என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். நான் இன்னும் ½ அன் ஹவரில் வந்துடுவேன். அது வரைக்கும் அவங்களை எனக்காக மீட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லுங்கள். அவங்க குடிக்கிறதுக்கு டீ காஃபின்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நிகிதாவிற்கு ஆர்டர் போட்டவன் தன்னுடைய ரோலிங் சேரில் போய் உட்கார்ந்தான். பின்பு வேகமாக அவனுடைய கம்ப்யூட்டரை ஆன் செய்து கம்பெனியின் ஸ்டாக் சிச்சுவேஷனை பார்த்தான். ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடன் இன்றைக்கும் ஷேர் பிரைசஸ் 10% அளவிற்கு சரிந்திருந்தது. இதனால் ஏற்கனவே அவர்கள் கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவன் தன்னிச்சையாக அந்த மேஜையின் டிராயரை இழுக்க அதில் ரூபனிடம் வாங்கிய வளையல் இருந்தது. அதை கையில் எடுத்தவன், இதனால் என்ன பிரயோஜனம் என்று முகத்தை சுழித்தபடி சொன்னான். அப்படியே யோசனையுடன் அந்த வளையலை கையில் வைத்து உருட்டி கொண்டிருந்தவன் கொஞ்ச நேரத்தில் மனது ரிலாக்ஸாகவும் நிம்மதியாகவும் உணர்வதை கவனித்தான். இந்த ஃபீல் வித்தியாசமாக இருக்கே. தனக்குள் நினைத்தவன் அதில் பதிக்கப்பட்டிருந்த கல்லை உற்று நோக்கினான். திடீரென்று அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இதை பார்த்தா மரகத கல் மாதிரி தெரியலையே. ஆமாம், இது எப்படி நான் மிஸ் பண்ணேன்? இது ஒரு கிரீன் டாமலின். இந்த வளையல் ஏன் அப்படி கவர்ந்து இழுத்துச்சுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த வளையலை பழங்குடி மக்கள் மரகத கல்லை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்கன்னு இத்தனை நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ஸ்டோன் மேலே பழங்குடி மக்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியலையே. இப்போ இந்த கல்லை நான் அட்ராக்ட் பண்ணுறதை பார்த்தா அந்த மக்களோட நம்பிக்கையெல்லாம் உண்மைதான் போல நினைத்தவன் மெதுவாக அந்த வளையலை டேபிளின் மீது வைத்தான். அந்த கல்லில் இருந்து வந்த ஒளி அவனுக்குள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்பியது. இதை பற்றி யார்கிட்ட கேட்டால் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும்?
யோசித்தவனுக்கு கயல்விழியின் ஞாபகம் வந்தது. அவள்தான் ஹெர்பல் மெடிசின், உள்ளுணர்வு, பாசிட்டிவ் எனர்ஜி என்று ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்படியென்றால் இது பற்றியும் அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்தான். உடனடியாக ஃபோனை எடுத்து அவளுக்கு அழைக்க 2வது ரிங்கிலேயே அவள் பதிலளித்தாள். சொல்லு ஹரீஷ், என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க? அவளுடைய குரலில் ஆச்சரியம் தெரிந்தது. கையில் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். இந்த கிரீன் டார்மலின் ஸ்டோன் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஹரீஷ் ஆர்வத்துடன் கேட்டான். ஸ்டோன்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரியும். சில ஸ்டோன்ஸ் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். அதை போட்டுக்கிறதால ஒர்க்கில் நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் நம்புகிறாங்க. கயல்விழி சொல்ல, இன்ட்ரெஸ்டிங் என்றான் ஹரீஷ். அவனுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்திருந்தாலும் கயல்விழி சொன்னபோது அப்போதுதான் தெரிவது போல கேட்டுக்கொண்டான். சரி, இப்போ நான் கேட்ட ஸ்டோன் பற்றி சொல்லு. ஹரீஷ் கேட்க, நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? கயல்விழி விளையாட்டாக பதிலளித்தாள். கயல், எனக்கு உண்மையாகவே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒரு வளையல் இருக்குது. அதில் இந்த கல் தான் பதிச்சிருக்காங்க. அந்த வளையலை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கல் தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹரீஷ் திரும்பவும் அழுத்தமாக கேட்டான். சரி, நீ இவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால போனா போகுதுன்னு சொல்கிறேன். இன்னும் 1 hourல எல்பி பேங்க்குக்கு வா. நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன். கயல்விழி உறுதியளித்து விட்டு ஃபோனை வைத்தாள். அப்போது நிக்கிதா கதவை தட்டி விட்டு உள்ளே வந்தாள். சார், மீட்டிங் ஹால் எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் சொல்ல தலையாட்டிய ஹரீஷ் எழுந்து அந்த ஹாலை நோக்கி சென்றான். தியானா மீடியா அவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு அவன் நடத்தும் முதல் பெரிய மீட்டிங் இதுதான். அதனால் அவனை பற்றி அங்கிருந்த யாருக்கும் பெரிய அபிப்பிராயம் இல்லை. அவன் அந்த ஹாலிற்குள் நுழைந்தவுடன் வேகமாக எழுந்து நின்ற ஒரு வைஸ் பிரசிடென்ட், ஹரீஷ் சார், இதுக்கு மேலே நம்மளால் போராட முடியாது. ஒருவேளை நாம் ஜெயிச்சாலும் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் என்றார். ஷேர் மார்க்கெட் பிரச்சனைக்கு பின்னால் இருப்பது ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் என்று தெரிந்தவுடன் அவர்கள் எல்லோரும் பயந்து போயிருந்தார்கள். அவனுடைய சேரில் போய் அமர்ந்த ஹரீஷ் பொறுமையாக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டான். எல்லோரும் பேசி முடித்த பிறகு அந்த ரூமை சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்த அவன், எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா என்று கேட்டான். சார், நாம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் போகணும். ஒருவர் தன்னால் முடிந்தவரை அழுத்தி கூறினார். சரி, நீங்கள் இதை சொல்கிறதுக்கு ராஜேஸ்வரன் ஃபேமிலி எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? ஹரீஷ் நிதானமாக கேட்டான். அதை கேட்டு அதிர்ச்சியுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் அதன் பிறகு வாயை திறக்கவில்லை. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ராஜேஸ்வரன் ஃபேமிலியோட சண்டை போட வேண்டான்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போவே வெளியே போயிடுங்க. உங்களை யாரும் தடுக்க போகிறதில்ல என்றவன் எல்லோரும் அமைதியாக இருக்க, அப்படின்னா யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை போல என்று கம்பீரமாக கேட்டான். பின்பு நிக்கிதாவிடம் திரும்பி, தேவையான எந்த ஃபண்ட்ஸையும் மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் தரேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல் மார்க்கெட்டை ஸ்டடியாக வச்சுக்கிறது தான், புரியுதா என்று கேட்டான் ஹரீஷ். அவள் சரி என்று தலையாட்ட அங்கிருந்த மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தனர். இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லோரும் என்ன நம்பணும்னு எந்த அவசியமும் இல்லை தான். பட் இப்போதைக்கு நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர். ஸோ நான் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக விட்டு தர மாட்டேன். அதனால் நீங்கள் எல்லோரும் பயப்படாமல் இருங்க. பிஸ்னஸில் தோக்கிறத விட தோற்று போயிடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் டேஞ்சர். அதைத்தான் அவங்க உருவாக்க பார்க்குறாங்க. எனக்கு இதை பார்த்தெல்லாம் சுத்தமாக பயம் இல்லை. ஏன்னா நான் இதை விட மோசமான சிச்சுவேஷன்லாம் கடந்து வந்திருக்கேன். ஸோ இப்போது இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஹரீஷ் அவர்களுக்கு வாக்களித்தான். ஹரீஷின் அந்த கான்ஃபிடென்ட்டான பேச்சு அவர்களுக்குள்ளும் ஒரு நம்பிக்கையை விதைத்தது. அவர்கள் தங்களுக்குள் பேசத் தொடங்க, ஓகே கைஸ், உங்கள் எல்லாரையும் நல்ல ஒரு நிலைமையில் மீட் பண்ணணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே, இந்த பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஒரு டைம் மீட் பண்ணி இந்த கம்பெனியோட வளர்ச்சி பற்றி பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா நாம் கலைஞ்சு போகலாம் என்றவன் அவர்களிடமிருந்து விடைபெற்று வெளியேறினான். உண்மையில் அப்போது நடந்ததை நிக்கிதாவாலேயே நம்ப முடியவில்லை. பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது என்று அவள் பயந்திருக்க 5 நிமிடத்தில் மீட்டிங்கை முடித்துவிட்டு அவன் வெளியேறியிருந்தான். நிச்சயமாக இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தால் யாராக இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இத்தனை பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. ஆனால் ஹரீஷ் சார் இவ்வளோ பேரையும் ஒரே வாரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் சொல்ல நினச்சதை சொல்லிட்டு கிளம்பிட்டார். ரியலி ஹீஸ் கிரேட் என்று மனதிற்குள் பெருமையாக நினைத்து கொண்டாள் அவள். அதே நேரத்தில் ஹரீஷ் கயல்விழி சொன்ன எல்பி பேங்கிற்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு இறங்கினார். அந்த 2-3 நாட்களாக ஷேர் மார்க்கெட்டில் நடந்த குளறுபடி பொதுமக்கள் வரைக்கும் பரவி இருந்தது. அதனால் பயந்த பலரும் தங்களுடைய பணத்தை எடுக்க அலைமோத பேங்க் நல்ல கூட்டமாக இருந்தது.
ஹரிஷ் பழக்க தோஷத்தில் நேராக விஐபி பகுதிக்கு சென்றான். கயல்விழி தனக்காக அங்குதான் காத்திருப்பாள் என்று அவன் நினைத்தான். அங்கு போனவுடன் முன்னால் இருந்த ஒரு ஸ்டாஃப், சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்று கேட்டாள். எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், தேங்க்யூ. நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன். ஹரிஷ் சாதாரணமாக சொன்னான். ரியலி சாரி சார், இந்த ஏரியா விஐபி கஸ்டமர்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னா நீங்கள் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்கள். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலைங்க, ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன். அதில் என்ன பிரச்சனை என்று ஹரிஷ் புருவத்தை உயர்த்தி கேட்டான். எங்கு போனாலும் இந்த மாதிரி பணக்காரர்கள், விஐபிஸ் என்று அவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்கள் அவனை எரிச்சல் படுத்தினார்கள். இந்த பணமெல்லாம் இல்லாமல் சாதாரண ஹரிஷாக இருந்தபோது பட்ட அவமானங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. சரி, எனக்கும் இங்கே சில வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு, இப்போ நான் உள்ளே போகலாமா என்று மறுபடியும் கேட்டான். சார், நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தருவாங்க. இல்லை, நான் கொஞ்சம் பணம் எடுக்கணும். ஹரிஷ் பிடிவாதமாக சொல்ல, சார் என்ன சார் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, முன்னாடி ஏடிஎம் இருக்குது, போய் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோங்க, அதை விட்டுட்டு இங்கே வந்து நோய் நோயின்னு கழுத்து அறுக்காதீங்க என்று கடுப்புடன் சொன்னாள். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.